பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நேரத்துக்காக நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த அற்புத வாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை 2004வது ஆண்டு இந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் 7ஆம் தேதி கடந்த 17 ஆண்டுகள் கடந்து வரும்படி பல்வேறு விதமான அனுபவங்களை தாண்டி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த 18வது ஆண்டின் தொடக்கத்தில் நாம் எல்லாரும் அதை நினைவு கூர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆங்காங்கே இருக்கிற இடத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமானது. அது அளவிட முடியாதது, அது எண்ண முடியாதது. எண்ண முடியாத நன்மையை செய்த தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து இந்த 18வது ஆண்டின் துவக்கத்திலிருந்தே கர்த்தரை இன்னும் அதிகமாய் நாம் துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆகவே இந்த விசேஷமான ஆராதனையில் பங்கு பெறுகிற நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இந்த ஆமென் ஸ்தோத்திர ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படி நம் நடுவில் இருக்கிறதான பாஸ்டர் மா ஜெபிப்பார்கள். இந்த 18வது ஆண்டிலும் கர்த்தாவே நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படி கர்த்தர் பாராட்டின இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உடைய தயவு பெரியது. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலும் நன்றி செலுத்தும்படியாய் எம்மை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாங்க. கர்த்தருடைய பிரசன்னமும் நடத்துதலும் தொடக்கம் முதல் முடிவு மட்டாய் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த 18வது ஆண்டிலேயும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும், உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு நன்மை வரும் என்று தாவீது மாத்திரமல்ல, நமக்கு முன்னாடி ஓடின பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, நாமும் அவரையே நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பாடும்போதே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை உயர்த்துவோம். எங்கள் கண்களை நாங்கள் எடுக்கிறோம். சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பல்வேறு விதமான கடினமான அனுபவங்களை கடந்து வர தாண்டி வர உதவி செய்தவரே, நாங்கள் குடும்பமாய் சபையாராய் உம்மை நோக்கி பார்த்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் நன்றி. பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து
மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை மாறாது, கிருபை விலகாது. அந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கும் தேவன் உறங்கா, இஸ்ரவேலை காக்கும் நல்ல தேவன் ராப்பகல் உறங்கா. உன்னையும் என்னையும் பாதுகாக்கும்படி இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார் என்று தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்துமாவை காக்கும் தேவன் என் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காத்தார். வியாதிகள், பலவீனங்கள், குறைவுகள் வந்தாலும் என் தேவனை பத்திரமாய் பாதுகாத்தார். உங்களையும் என்னையும் சுகபத்திரமாய் பாதுகாத்த தேவன் அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அவரை பார்த்து சொல்லுவோமா? அனுபவங்கள் ஆக ஆக நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு அதிகமாக வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில அனுபவங்கள் ஆக ஆக கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்துவிடும். தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்துவிடும், விசுவாசம் குறைந்துவிடும். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நாட்கள் ஆக ஆக, மாதங்கள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக கர்த்தரை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 17 ஆண்டுகள் ஆனாலும் கிறிஸ்துவின் மீது, தேவன் மீது, எங்களை ஊழியத்துக்கு அழைத்தவர் மீது, இந்த ஊழியத்தை தொடங்கினவர் மீது எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, குறைவும் இல்லை. அவர் நாளுக்கு நாள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த ஆலயத்துல வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான ஜனங்கள். இந்த ஆலயத்திற்கு வந்து கனப்படுத்தப்பட்டவர்கள் ஏராளமான ஜனங்கள். ஒவ்வொருவருக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். பாடி கர்த்தரை அப்படியே உயர்த்த போகிறோம். இனி நான் அல்லப்பா, எல்லாம் நீங்க தான்ப்பா. என்றைக்கு எங்களை வேறு பிரித்தீரோ, என்றைக்கு எங்கள் மீது உடைய அழைப்பை வைத்தீரோ, என்றைக்கு நீர் எங்களை ரட்சித்தீரோ, அந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் அல்ல, எல்லாம் நீங்க தான்ப்பா சொல்லி கர்த்தரை உயர்த்துவோமா?
எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீதானே. இனி நான் அல்ல, இனி எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீதானே. இந்த வல்லமையாலே என்னை நிரப்புமே, இந்த கிருபையாலே இன்னும் உயர்த்துமே. இந்த வல்லமையாலே என்னை நிரப்புமே, இந்த கிருபையாலே இன்னும் உயர்த்துமே. இனி நான் அல்ல, இனி எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீதானே. நான் அல்ல, இனி எல்லாம் இயேசுவே. நீங்கதான்ப்பா முழு மனதோட ஆங்காங்கே பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உன் உள்ளத்திலிருந்து சொல், நீ நான் அல்லப்பா, எல்லாம் நீங்க தான். ஒவ்வொரு நாளும் உடைய சத்தம் கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணப்படுகிறோம் ஆண்டவரே. நித்தம் உந்தன் சத்தம் கேட்கிறேன், சித்தம் செய்ய தத்தம் செய்கிறேன். நித்தம் உந்தன் சத்தம் கேட்கிறேன்,
கிருபையாலே எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. இந்த 18வது வருஷத்துல ஆமென் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வல்லமை இன்னும் எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை இன்னும் எங்களுக்கு தேவை, உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ருசிக்க விரும்புகிற ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரத்தை பார்த்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. முழு மனதோட அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நமக்கு தெரியும் லாசரு. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தின் மேல இயேசு மிகவும் அன்பா இருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உன் குடும்பத்தின் மேலையும் கர்த்தர் அன்பா இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உன் மீது கர்த்தர் அன்பா இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அந்த குடும்பத்தில் இருந்துதான் அந்த லாசரு மரித்து போகிறார். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உலகம் முழுவதிலையும் ஏராளமான மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், கண்ணீர்கள், வேதனைகள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ கர்த்தரை முழு மனதோடு நோக்கி பார்த்து கொண்டிரு. ஆமென். உன் வேதனைகளை மாற்றுகிற தேவன் உன் நடுவில் இருக்கிறார். உன் துன்பத்தை மாற்றுகிற தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அந்த லாசரு மரித்து போனதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அங்கே வந்தார். சகோதரிகள் சொன்னார்கள், சுற்றி இருந்தவர்கள் சொன்னார்கள், 4 நாள் ஆயிற்று, நாரி போய்விடும். இயேசுவே, நீர் முன்பாக வந்திருந்தால் இவனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம், ஏதாவது ஒன்றை செய்திருப்பீர் ஆண்டவரே. இப்பொழுதோ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவனாயிருக்கிறார், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கண்ணீரோடு இருந்த அந்த குடும்பத்தை ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆமென் நோக்கி பார்த்தார். கல்லறையில் பூட்டி வைத்திருந்த இந்த கல்லை புரட்டும்படி ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள், என்ன இப்படி சொல்லுகிறார்? ஆமென் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, 4 நாட்கள் ஆயிற்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற உன் பிரச்சனை, ஆமென், பல காரியங்களில இது முடிந்து போயிற்று, அவ்வளவுதான், என் வாழ்க்கையில இனி அற்புதத்துக்கு வழி இல்லை, இனி என் வாழ்க்கையில உயர்வுக்கு வழி இல்லை, எல்லாம் முடிந்தாயிற்று. இனி ஆமென் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு வாய்ப்பு இல்லை, உயர்வுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த லாசருவின் ஆமென் ஸ்தோத்திரம் நிலைதான் என் நிலைமையும் என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கலாம். நடுவில் அசைப்பாடுகிற தேவன் சொல்லுகிறார், இந்த ஆமென் ஸ்தோத்திரம் நேரத்துல கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார், உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். கல்லறையின் அருகிலே போய் ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. யோவான் 11வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது மரித்த லாசர், துணிகளால் சுற்றப்பட்ட லாசர், சுத்திருந்த அத்தனை ஜனங்களும் இனி இவன் வரப்போவதில்லை என்று எண்ணப்பட்டிருந்த லாசர், இது என்ன நடக்கும், இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இம்பாசிபிள் என்று சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாராலையும் ஆமென் ஸ்தோத்திரம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இனி அவ்வளவுதான் என்று ஆமென் முடிவுரை எழுதப்பட்டதான லாசருவின் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்தார். அவன் அப்படியே கல்லறையை விட்டு வெளியே வந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆமென் ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடும்படி ஆண்டவர் சொன்னார். 12வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, ஆமென், ராவிருந்து பண்ணின போது லாசருவும் அங்கே இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த லாசருவிடத்துல கேட்டா அவன் சொல்லுவான், நான் ஆமென் ஸ்தோத்திரம் எப்பொழுதோ மரித்து போய்விட்டேன், என்னை எழுப்பின இயேசுவுக்காக நான் வாழப் போகிறேன், இனி நான் அல்ல இயேசு ஆமென் என்று சொல்லி இருப்பான். அதே போலதான் இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் உலகத்திலிருந்து பாவத்துல மரித்து போய் கிடந்த நம்மை எழுப்பினாரே, இனி ஆமென் நான் அல்ல, நாங்கள் அல்ல, இனி நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இனி நான் அல்ல, எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீதானே. நீங்க இருக்கிற இடத்துல வலது கையை உயர்த்தி அப்படி சொல்ல முடியுமா? இனி நான் அல்ல, எல்லாம் இயேசுவே, இந்த வாழ்வும் எனதல்ல, எனக்கெல்லாம் நீதானே. இந்த 18வது வருஷத்துல முன்னிலும் அதிகமாய் உமக்காய் வாழ்வதற்கு எங்களுடைய பாதத்துல படைக்கிறோம் ஆண்டவரே.
நீர் விரும்புகிறதை செய்கிற கருவிகளாய் எங்களை மாற்றும். தொடர்ந்து நீர் விரும்புகிறதை எங்கள் மூலமாய் செய்யும். ஆமென். நீர் அப்படியே செய்ய போறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். இந்த 18வது ஆண்டின் ஆமென் தொடக்கத்துல கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக ஆமென் புதுக்கோட்டை மண்டல ஆமென் தலைமை போதகர் ரெவரன் ஆமென் ஸ்தோத்திரம் தாமரை செல்வன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆமென் திருப்பத்தூர் நல்வாழ்வு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் தலைமை போதகராய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம் எங்களை உருவாக்கி வணைந்து தேவனுக்கு முன்பாக ஆமென் ஸ்தோத்திரம் நிறுத்தின என் ஆவிக்குரிய தகப்பன் அவர்தான். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆசீர்வாதம். ஆகவே எல்லாரும் முழு மனதோட சந்தோஷத்தோட கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களோடு கூட பங்கு பெறுவதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். கோவை தென்னம்பாளையம் அற்புத வாழ்வு ஏஜி சபையில் 18வது வருஷத்தின் துவக்கத்தில் உங்களோடு கூட இருப்பது சந்தோஷமான விஷயம். பாஸ்டர் சேகர், பிடி சேகர் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து தெரிந்து கொண்டு பயிற்சிவிக்க பண்ணி இந்த தென்னம்பாளைய ஊழியத்தை ஆரம்பித்து 17 வருடங்களை முடித்து 18வது வருடத்தில் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்ததினால் நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை திட்டம் பண்ணினாரோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற செயல்கள் பெரியது, மகத்துவமானது, நிறைவானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியத்தை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பாஸ்டர் பிடி சேகர் அவருடைய குடும்பத்தை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாய் நடைபெற்ற அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்த ஜனங்கள், தேவ ராஜ்யத்துக்கென்று உழைக்கிற ஜனங்கள், தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்களை நினைக்கும் போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் என்னை செய்தி கொடுக்க சொன்னபோது ஆண்டவர் இந்த நேரத்தில் எதை சொல்ல விரும்புகிறீர் என்று காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு தந்ததை உங்களுக்கு தருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த 18வது வருஷத்தை குறித்து நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது செருபாபேலை பற்றி பேசும்படி தேவன் என் மனதில் தந்தார். செருபாபேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நான் உட்கார்ந்து தியானித்திருந்த போது அவனை குறித்திருக்கிற ஆசீர்வாதமான ஒன்றை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படி இருக்கிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செலத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் உண்டாகி அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. மனுஷர் தெரிந்து கொள்ளுகிற விதங்கள் ஏராளம் இருக்கிறது. அரசாங்கம் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. உலகம் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்து தம்முடைய திட்டத்திற்காக மனுக்குலத்திலே தம்முடையவர்களை தெரிந்து கொள்ளுகிறாரே. குறிப்பாக தன் வேலைக்காக தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியிலே செய்து முடிப்பதற்காக ஆண்டவர் ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தெரிந்து கொள்ளுகிற தேவன் அழைக்கவும் செய்கிறார். அழைக்கிற தேவன் அவர்களை நீதிமான்களாக்குகிறார். நீதிமான்களாக்குகிற கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவர்கள் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்த தேவன் அவர்களை தகுதிப்படுத்துகிறார், நீதிமான்களாக்குகிறார், உருவாக்குகிறார். தாம் தெரிந்து கொண்ட வேலைக்காக அவனை உருவாக்குகிறார். உருவாக்கின பிறகு தன்னுடைய வேலையை நிறைவேற்றும் போது அது மகிமைப்படுத்துகிறவரமாய் இருக்கிறார். இந்த தென்னம்பாளைய ஊழியத்தில் பாஸ்டர் பிடி சேகர் குடும்பத்தை கர்த்தர் அப்படியே தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த தேவன் இந்த 18வது வருஷத்தில் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் செய்வாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு. ஆண்டவர் பாஸ்டர் அவர்களையும் குடும்பத்தையும் அவர்களோடு இணைந்த சபை மக்களாகிய உங்களையும் கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையெல்லாம் தேவன் தனக்காக தமக்கு சொந்தமாகும்படி தம்முடைய பணிக்காக சேர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலக வேலைகளை கவனித்து பாருங்கள். உலக அந்தஸ்தில் இருக்கிற வேலைகளை கவனித்து பாருங்கள். ஒரு கலெக்டர் ஆகிறது எவ்வளவு மேன்மை என்று சொல்லப்படுகிறது. ஒரு முதலமைச்சர் ஆவது எவ்வளவு மேன்மையாய் கருதப்படுகிறது. ஒரு கவர்னர் ஆவது எவ்வளவு மேன்மையாய் கவனிக்கப்படுகிறது. ஒரு பிரதமர் ஆவது, ஒரு ஜனாதிபதி ஆகிற சம்பவங்கள் எவ்வளவு மேன்மையாய் கருதப்படுகிறது. ஒரு சயின்டிஸ்ட் என்கிறது எவ்வளவு மேன்மையாய் கருதப்படுகிறது. உலகத்தில் மேன்மையாய் இவைகள் கருதப்படும் போதும் தேவன் தம்முடைய பணிக்காக, தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்காக சிலரை அழைத்து தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செருபாபேலை பற்றி சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டார் என்று சொல்லப்படும். நான் அந்நாளில் உங்களை சேர்த்து கொள்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன். நீங்கள் மறந்து விடாதிருங்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும், எல்லா குடும்ப காரியத்தின் மத்தியிலும், எல்லா தேவைகளின் நடுவிலும் அவரே உங்களை சேர்த்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செருபாபேலை பற்றி சொல்லும்போது, நான் அவனை சேர்த்து கொண்டு, அந்நாளிலே நான் அவரை சேர்த்து கொண்டு, அது மாத்திரமல்ல, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முத்திரை மோதிரம் என்பது மேன்மையை காட்டுகிறது, அதிகாரத்தை காட்டுகிறது. ராஜாவின் கையில் இந்த முத்திரை மோதிரம் இருக்கும். ராஜா வாயினால் சொல்வது, கையினால் எழுதப்படுகிற சட்டங்கள், அதை உறுதி செய்வது எதுவென்றால் அவருடைய கையெழுத்து. இப்பொழுது கையெழுத்து ரப்பர் ஸ்டாம்ப் என்று சொல்லுகிறோமே, அரசு முத்திரை என்று சொல்லுகிறோமே, அதுபோல அந்த நாட்களில் மோதிரம் இருந்தது, முத்திரை மோதிரம். அதை வச்சு சீல் பண்ணிவிட்டாலே அது அப்படித்தான், அது மாறாத பிரமாணம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செலத்தியலின் குமாரனாகிய செருபாபேலை பற்றி சொல்லும்போது, நான் தெரிந்து கொண்டேன், நான் சேர்த்து கொண்டேன், நான் உன்னை வைப்பேன். எப்படி வைப்பேன்? முத்திரை மோதிரமாய் வைப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஊழியரே, ஊழியக்காரருடைய குடும்பமே, இந்த சபை மக்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் கிரியை நடப்பிப்பதற்கு உங்களை பயன்படுத்துகிற நிலையில் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பயன்படுகிற நிலைக்கு இன்னும் உயர்த்தப்படுவீர்கள். எப்படி ராஜாக்கள் தன்னுடைய ஆணையை, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முத்திரை மோதிரத்தை பயன்படுத்துகிறார்களோ, அதுபோலவே இன்னும் கோயம்புத்தூர்லையும் சரி, ஆண்டவர் கொண்டு போகிற விரும்புகிற சகல எல்லைகளிலும் சரி, தான் விரும்புகிற செயல்களை செய்து முடிக்கத்தக்க மோதிரமாக, முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பேன் என்று இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை
இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் சபை மக்கள் மேலும், அந்த ஊழியத்தின் மேலும் வரப்பண்ணுவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செருபாபேலை பற்றி இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செருபாபேலை வசனம் சொல்லுகிறது, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தில், கர்த்தர் சொன்னபோது அவர்கள் செவி கொடுத்தார்கள். கர்த்தர் சொன்னபோது செவி கொடுக்கிற மனுஷன்தான் செருபாபேல். கர்த்தர் சொல்லும் போது உடனுக்குடன் அவர்கள் செவி கொடுத்த ஒரு குரூப்லே ஒருவன் தான் செருபாபேலும் கூட. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை மேன்மையும் மகிமையுமாய் வைக்க திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் உங்களோடு பேசும்படி, கற்றுக் கொடுக்கும்படி, போதிக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அவர் சொல்லவும் விரும்புகிறார், காண்பிக்கவும் விரும்புகிறார். அவர் சொல்வதை கேட்கவும், அவர் காண்பிக்கிறதை காணவும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிந்த அனுபவத்தின் ரீதியிலே நான் தொடர்ந்து செய்வேன் என்று செய்யாதபடிக்கு, எனக்கு தான் அது தெரியுமே, எனக்கு தான் இது தெரியுமே, எனக்கு தான் அதை பார்த்துடலாமே, இதை பார்த்துடலாமே என்று சொல்லாதபடிக்கு, ஒவ்வொரு முறையும் தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன காண்பிக்கிறார் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் வலியுறுத்துகிறேன், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த ஆராதனையில் அருமையான தேவ பிள்ளையே, நீ உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நீ வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நீங்கள் ஒருவராக இருக்கலாம், சிலராக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், தேவன் எனக்கு என்ன காண்பிக்கிறார் என்பதிலேயே உங்கள் முழு கவனமும் இருப்பதாக. செருபாபேலுக்கு இருந்த ஒரு நல்ல கேரக்டர் என்னவென்றால், கர்த்தர் சொன்னதைக்கு அவர் செவி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஏராளமானவர்கள் செவி கொடுத்தார்கள், அதிலே இவனும் செவி கொடுத்தார். அதே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது, கர்த்தர் அவனுடைய ஆவியை ஏவினார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய ஆவியை கர்த்தர் எழுப்பினார் என்று இருக்கிறது. ஆண்டவர் அவனை எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 18வது வருஷத்தில் இதுவரைக்கும் எழும்பாத அளவு எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நீ செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் இருக்கிறது என்று ஆண்டவர் எலியாவை எழுப்பினது போல கர்த்தர் இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இன்னும் நீ போக வேண்டிய லக்கு ஏராளம் இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்த தரிசனங்கள், நீங்கள் அடைய வேண்டிய லக்குகள் இன்னும் இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். இவ்வளவு நடந்து வந்தவர்களுக்காக நன்றி சொல்லும் போதும் இந்த 18வது வருஷத்தில் மறுபடியும் தீர்மானம் பண்ணுங்கள், நான் எழும்புவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஊழியக்காரர் குடும்பம் எழும்புவதாக. ஊழியக்காரரோடு திருச்சபை மக்களாகிய நீங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு வருகிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் ஊழியக்காரரோடு சேர்ந்து எழும்புவேன். கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய திட்டத்திற்காக, கர்த்தருடைய செயலுக்காக. எங்கள் ஊழியக்காரருக்கு என்ன பாரம் கொடுக்கிறாரோ, எங்கள் ஊழியக்காரருக்கு என்ன ஆண்டவர் நடத்துதல் தருகிறாரோ, எங்கள் ஊழியக்காரருக்கு என்ன காரியத்தை விளங்க பண்ணுகிறாரோ, நான் அவரோடு கூட இணைந்து செய்வேன் என்று சொல்லி எழும்புகிறவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை எழுப்பினார் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது. தீர்க்கதரிசியை மூலமாய், ஆகாய் மூலமாய் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பீங்கள். திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பீங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be courage and to do my work. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். Praise the Lord, hallelujah. நீ கலங்காதே, திகையாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மோசேக்கு
இறந்து போன பிறகு யோசுவாவுக்கு தேவன் சொல்லும்போது நீ திடன் கொள் என்று கர்த்தர் திடப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ யோசுவாவை நீ திடன் கொள்வாயாக என்று சொல்லி, நீ திடன் கொள்ள மட்டும் மனதா இரு என்று சொல்லி அவனை திடப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவை பார்த்து ஜனங்களும் சொன்னார்கள், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும், நாங்கள் உம்மோடு இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரராய் இருக்கிற டி சேகர் குடும்பத்தினருக்கு நான் சொல்லுகிறேன், பாஸ்டர் அவர்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் இந்த ஊழியத்தில் உங்களை நடத்தி இருக்கிறார். இன்னும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தில் உங்களை தம் கையில ஏந்தி நடத்துவார். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் சந்தித்த ஏராளமான தொய்வுகள், ஏராளமான குறைவுகள், ஏராளமான தடைகள், ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான எதிர்ப்புகள், சவால்களின் நடுவில் நடத்தி வந்து காப்பாற்றி வந்த தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பீங்கள். திருச்சபை மக்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கைகள் தளராதிருப்பதாக, உங்களுடைய கைகள் தளராதிருப்பதாக திடப்படுத்துங்கள். உங்களுடைய இருதயம் திடனாவதாக. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் என்ன செய்யுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லும் போது சொன்னார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடினால சபை ஜெயிக்கும். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் உலகத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க போகிறது. அது என்னவென்றால் தேவ ராஜ்யம், தேவ ராஜ்யத்தின் சபை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த சபையிலே இணைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த கட்டுமான பணியிலே உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சொல்ல விரும்புகிறேன், சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி இருக்கிறது, செருபாபேலே இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டான். இதை துவக்கினதே செருபாபேல், அவனே இதை முடிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்தை பாருங்கள். அவன் கைகளினால் ஆலயத்தை அஸ்திபாரப்படுத்த போடப்படின ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் கைகளே இன்னும் இந்த வேலையை முடிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியக்காரருக்கும் இந்த சபைக்கும் இந்த மக்களுக்கும் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களில் நற்கிரியை துவக்கினவர் அவர் முற்றும் முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார். முற்றும் முடிய உங்களை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். வலுவாமல் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு கொண்டு செய்ய விரும்புகிற வேலையை ஆண்டவர் உங்களை கொண்டே சாதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. செருபாபேல் அஸ்திபாரம் போட்ட கைகளை வைத்து அவனை பார்த்து சொல்ற, இந்த கைகளே இந்த வேலையை முடித்து நிறைவேற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு கட்டிட வேலையை பற்றி சொல்லப்பட்டது, ஒரு தேவாலயத்தை பற்றி சொல்லப்பட்டது. இன்றைக்கு பரம ராஜ்யத்தின் திட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான ஊழியக்காரர்களே, அன்பான சபை மக்களே, ஆண்டவர் உங்களை கொண்டு ஆரம்பித்து செய்து முடிக்க வேண்டிய விருப்பம் உள்ள வேலைகளை கர்த்தர் உங்களை கொண்டே செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஆரம்பித்து யாரோ முடிக்கிறது அல்ல, யாரோ ஆரம்பித்து பாதியிலே விடுகிறது அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டு ஆரம்பித்தவைகளை உங்களை கொண்டே நிறைவடைய வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற நல்ல ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுத்த வந்தேன். ஆண்டவர் ஏதோ ஜீவனை கொடுத்து, ஏதோ வாழ்வை கொடுத்து, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஏதோ உலகத்தின் மேன்மையை கொடுத்து பாதியில் விடுகிறவர் அல்ல, அவர் பரிபூர்ணப்படுத்த வந்த தேவன். ஆகவே ஆண்டவர் கம்ப்ளீஷன் கொடுப்பார், கம்ப்ளீட் பண்ண உதவி செய்வார். உன் படிப்பை கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வேலையை கம்ப்ளீட் பண்ண உதவி செய்வார். நீங்கள் எடுத்த தொழிலை இன்னும் நிறைவடைய கர்த்தர் பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளை நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்குள் துவக்கின ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது, இந்த செருபாபேலை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகரியா 4:10 சொல்லும்போது, செருபாபேலின்
கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த வார்த்தை என்னை ரொம்ப என்சைட் பண்ணினது, என்னை உற்சாகப்படுத்துகிறது. என்னவென்றால், செருபாபேல் செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சபையோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் செய்கிற ஜெபம், நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் கர்த்தருக்கடுத்த காரியத்தில் நீங்கள் படுகிற பிரயாசைகளை ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அன்பான ஊழியக்காரரே, ஊழியக்காரருடைய குடும்பத்தின் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற சகல பிரயாசத்தையும் என் ஆண்டவர் பார்த்து மகிழுகிறார், களி கூறுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை யாரும் பார்க்கவில்லையே என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். ஒருவேளை மனுஷன் பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணினாலும் அப்ரிஷியேட் பண்ணாவிட்டாலும், மனுஷன் உங்களை ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ஆண்டவர் இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் என் மனதில் தந்த நல்ல வார்த்தை, செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூக்கு நூல் என்று சொல்லும்போது அது கட்டடத்தில் கொத்தனார் பயன்படுத்துகிற ஒரு பொருள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் கட்டி வருகிற கட்டடம், தான் கட்டி வருகிற ஒன்றின் மேல் ஒன்றாய் வைத்து வருகிற செங்கல், நான் செய்கிற பணியை அதை சரி செய்வதற்கு பயன்படுத்துவது தூக்கு நூலை வைத்தே சரி செய்கிறார்கள். காணர் கல்லிலையும் தூக்கு நூல் வைப்பார்கள், அடுத்த கல்லிலையும் தூக்கு நூல் வைப்பார்கள். அடுத்தடுத்த பக்கத்துக்கு திருப்புகிற ஒவ்வொரு இடத்திலையும் தூக்கு நூலை வைத்து 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 சரி பண்ணுவார்கள். அப்படி சரி பண்ணி சின்ன சின்ன காரியத்திலும் தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் தேவனுக்கு செய்கிற வேலை, இது ராஜாவின் வேலை, இது பரலோக தேவனுக்கு நான் செய்கிற வேலை, என் ஆண்டவருக்கு நான் செய்கிற வேலை என்று சொல்லி நீ கண்ணும் கருத்துமாய் செயல்படும் போது ஆண்டவர் உங்கள் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறார். நீங்கள் பண்ணுகிற உபவாச ஜெபத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நீ அதிகாலையில் தேவ சமூகத்தில் தேடி வருகிறதை அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறதை சந்தோஷமாய் பார்க்கிறார். கர்த்தருடைய சபைக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக நாம் படுகிற இரவும் பகலும் படுகிற பிரயாசை, நாம் செலுத்துகிற தியாகங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் அநேகர் அளவிட முடியாது. அநேகர் நன்றாய் சொல்லுவார்கள், தவறாய் சொல்லுவார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் படைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன், இந்த ஊழியத்தில் வைத்த தேவன், இந்த சபையோடு இணைத்த தேவன் உங்கள் தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அது சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீ செய்ய போகிற வேலை, இன்னும் நீங்கள் செய்ய போகிற வேலை உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே, ஆவியின் பலனாலே, ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதுனால நீங்கள் செய்ய போகிற வேலை பெரிதா இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை மாம்ச பலத்தில் செய்ய முடியாது, மாம்ச திறமையில் செய்ய முடியாது, மாம்சத்தில் கால்குலேஷன்ல எதையும் செய்ய முடியாது. இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய கனமான வேலை. திருச்சபை மக்களே, மாம்சத்தில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணாதிருங்கள். மாம்சத்தின்படி உங்கள் காரியங்களை திட்டமிடாதிருங்கள். ஆவியின் பலம் கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள், ஆனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள், சாதிப்பீர்கள். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை என்னவென்றால், ஆவியானவருடைய பலன் உங்கள் மேல் வருவதாக. அதுக்காக காத்திருங்கள். தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே அவர்கள் காத்திருந்த போது உலகத்தை கலக்கிற கிருபையை கர்த்தர் தந்தார். மறுபடியும் தேவனிடத்தில் போய் காத்திருங்கள்.
மறுபடியும் மறுபடியும் அபிஷேகத்தினால், தேவன் கொடுக்கிற புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க. தேவன் கொடுக்கிற புது வார்த்தையினால் நிரப்பப்படுங்க. ஓ, பரிசுத்த ஆவியின் பலம் உங்களுக்குள் வருவதாக, நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக. ஆவியின் பலம் கொண்டு நீங்கள் எழும்புவீர்களாக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் இந்த வேலைகளை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய யுக்தியினால் இவைகளை செய்ய முடியாது. ஆனால் தேவ ஆவியின் பலன் யாருக்குள்ளே வருகிறதோ, எந்த மனுஷனுக்குள் வருகிறதோ, எந்த குடும்பத்துக்குள் வருகிறதோ, எந்த காரியத்தில் தேவ ஆவியின் பலன் வருகிறதோ, அவர்கள் உலக சிந்தைக்கு மேலாக, பிசாசின் சிந்தைகளுக்கு மேலாக, மற்ற மனுஷருடைய சிந்தனைகளுக்கு மேலாக அது பலமாய் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே நீங்கள் பலன் கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நீங்கள் காரியங்களை நடப்பிக்க நீங்கள் திட்டமிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம். பெரிய பர்வதம், இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற பெரிய பர்வதம், உங்க வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிற பெரிய பர்வதம், உங்க குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற பெரிய பர்வதம், தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாய் நிற்கிற பெரிய பர்வதம், நீங்கள் ஒருபோதும் கலங்காதிருங்கள். அதை குறித்து திகைப்பாய் இருக்காதிருங்கள். அதை விட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஓ, உங்கள் தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் செருபாபேலுக்கு முன்பாக எப்படி ஆகுமா? சம பூமி ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சம பூமி ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்கிற செயல்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய சவால்கள், பெரிய பெரிய யுத்தங்களையும் அவரே நடப்பித்து சமபூமி ஆக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சொல்லும்போது இந்த செருபாபேல் என்ன செய்வானா, மூளைக்கு தலைக்கெல்லாம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவார். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூளைக்கு தலைக்கெல்லாம் இருக்கிற இயேசுவை நீங்கள் கொண்டு வாருங்கள், அந்த இயேசுவின் கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்கள். இந்த ரெண்டு காரியத்தை செய்யும் போது பெரிய பர்வதம் தகர்ந்து போகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வாழ்க்கையில் இருக்கிற பெரிய குழப்பங்கள் தகர்ந்து போகும். வாழ்க்கையில் இருக்கிற பெரிய போராட்டங்கள் தகர்ந்து போகும். வாழ்க்கையில் இருக்கிற பெரிய எதிர்பார்ப்புகளின் நடுவில் கர்த்தர் மகிமையானதை செய்வார், வல்லமை மிக்கதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இருக்கிற பெரிய பர்வதமாய் நினைக்கிற காரியங்கள், ஓ, இந்த 18வது வருஷத்தில் மாறப்போகிறது. இந்த 17 வருஷங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் ஏராளமான பெரிய பர்வதங்கள், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆண்டவரோடு கூட உறவாடுதலில், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில், ஊழியத்துக்கு அடுத்த காரியத்தில், விசுவாச மக்கள் குடும்பங்களுக்கு அடுத்த காரியத்தில் ஏராளமான பெரிய பர்வதங்கள், தடை போல இருக்கிறவைகள், ஓ, ஜெயிக்க முடியாது இருக்கிறவைகள், தங்களுக்கு முன்பாய் பெரிய அளவில் இருக்கிறவைகள், தோன்றுகிறவைகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறபடி செருபாபேலுக்கு சொல்லப்பட்டபடியே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அது சமபூமி ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் 18வது வருஷத்தை வித்தியாசமாகி மாற்றப் போகிறார். இந்த ஊழியம் இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரேக் த்ரூவை காணப்போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரேக் த்ரூவை காணப்போகிறீர்கள். விசுவாச மக்களே, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் காணப்பண்ண போகிறார். ஒரு பெரிய விசாலத்தை கொண்டு வர போகிறார். தடைகள் மாறப்போகிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக கட்டப்போகிற வேலை பெரிய வேலையாக இருக்க போகிறது. ராஜாவுக்கு நான் செய்கிற பெரிய வேலையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு CD மட்டுமல்ல, 2 CD மட்டுமல்ல, கர்த்தர் இன்னும் பல காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் வெவ்வேறு தலைமைத்துவத்தில் வைத்தது போல ஆண்டவர் இன்னும் ஏராளமான காரியத்தை செய்ய போகிறார்.
இன்னும் ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை கொடுத்து வேலைகளை நிறைவேற்றும் கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். நிறைய ஜாதி ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். பூமியின் பல எல்லைகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக கொண்டு போய் மகிமைப்பட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சொல்லும்போது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தையே உங்கள் மேல் நான் வைக்கிறேன். ஆண்டவர் இது 17 வருடத்தை கடந்து வந்த நீங்கள் இன்னும் பல ஆண்டுகளை காண, இந்த 18வது வருஷத்துல மேன்மையானதை காண, மகிமையானதை காண கர்த்தர் பண்ணுவாராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் வர வர விருத்தி அடைய பண்ணுகிற அனுபவம், வர வர பிரகாசிக்கிற பண்ணுகிற அனுபவம், வர வர தேசத்தை நிரப்புகிற அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பர்வதம் இருந்தது ஒரு நாள், ஆனால் இப்போது பெரிய மகிமை வரப்போகிறது. இதுவரைக்கும் கண்டதான பெரிய பர்வதங்களுக்கு மாறாக இனிமேல் பெரிய மகிமையை காணப்போகிறீர்கள். இதுவரைக்கும் பெரிய அலைச்சல்கள், பெரிய செலவுகள், பெரிய வேதனைகள், பெரிய இழப்புகள், பெரிய கஷ்டங்கள், அவைகளுக்கு மாறாக இரட்டிப்பாய் நாளத்தனையாய் கர்த்தர் 100 உங்களுக்கு மகிமையை கூட்டி தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைவீர்கள். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சொன்னார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்திலும் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தருகிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருப்பதாக. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த ஸ்தலத்திற்கு நான் எதை கட்டளையிடுவேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன். உடைய வீடுகளிலே சமாதானம், உடைய குடும்பங்களிலே சமாதானம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே சமாதானம், நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே சமாதானம், உங்கள் பேச்சிலே சமாதானம், உங்களுடைய விதைப்பிலே சமாதானம், உங்களுடைய அறுப்பிலே சமாதானம், கர்த்தர் சகலவற்றிலையும் சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இந்த ஆசீர்வாதங்களை தந்து தேவன் உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பாராக. ஆண்டவர் இந்த 18வது வருடத்தின் துவக்கத்திற்காக ஜெபித்த போது எனக்கு தந்த வார்த்தைகளை மனம் திறந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் அப்படியே உங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. பாஸ்டர் பி.டி. சேகர் அவர்களே, சகோதரி விமலா, பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருங்கி வாருங்கள். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பார். உங்கள் கைகளில் ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் உங்கள் கைகளிலே பூரணம் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிஷேகம், அந்த கிருபை உங்கள் மேலே கர்த்தர் தருகிறார். ரிசீவ் இட் நவ. சபை மக்களே, இருக்கிற இடத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தம்பி, சிறு பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருவதா.
ஓ செருபாபேலோடு சேர்ந்து அன்றைக்கு ஆசாரியனாகிய யோசுவா செயல்பட்டார். மற்றும் பலரும் சேர்ந்து செயல்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை கண்டது போல சபையின் விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய போதகரோடு இணைந்து, போதகர் குடும்பத்தோடு இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற இந்த தென்னம்பாளையத்தில் ஆரம்பித்த நோக்கம் நிறைவேறுவதா, இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதா, இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்படுகிற நோக்கம் நிறைவேறுவதா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அவர் சத்தத்தை நாள்தோறும் கேளுங்கள், அவர் வாசற்படியில் நித்தமும் காத்திருங்கள். அவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனியுங்கள், அவர் உங்களுக்கு என்ன காட்டுகிறார் என்பதை கவனியுங்கள். ஓ, அவரிடத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவையே கொண்டு வாருங்கள், மூளைக்கல்லா இயேசுவை கொண்டு வாருங்கள். கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தினதை விட இந்த 18வது வருஷத்தில் மேன்மையும் மகிமையுமாய் நடத்துவாராக. அப்படியே நாம் எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவார். இந்த 18வது வருஷத்தின் துவக்கத்தில் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் என்னாலும் துணையாக இருப்பார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தீர் தகப்பன்னவர், சொன்னதை செய்தீர் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சேர்ந்து பாடுவோம் ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென் ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் 2 நிமிடம் ஆவியில நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, துதிப்போமா, ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நாளிலே நான் உன்னை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். ஓ பெரிய பர்வதமே எம்மாத்திர, செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திர. ஓ
அவன் மூளைக்கு தலைக்கலை கிறிஸ்து இயேசுவை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. அவன் கைகளிலே அஸ்திபாரம் பட்டது, அவன் கைகளை நிறைவேற்றி முடிக்கும். இங்கே மகிமை கட்டளையிடுவேன், சமாதானத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் இந்த ஊழியத்தில் 18வது வருஷத்துல இந்த மேன்மையானவைகளை ஊழியக்காரர் குடும்பத்துக்கு கர்த்தர் தருவாராக. சபையின் மக்களாய் உங்களுக்கு தருவாராக. இன்னும் இந்த ஊழியத்தில் அப்போஸ்தலர்கள் எழும்புவார்களாக, தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, சுவிசேஷர்கள் எழும்புவார்களாக, மேய்ப்பர்கள் எழும்புவார்களாக, போதகர்கள் எழும்புவார்களாக. இந்த வீடு ஜெப வீடா இருப்பதாக, இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் சபையில் எப்போதும் இருப்பார்களாக. ஹல்லேலூயா. பல கிளை சபைகள், இன்னும் ஏராளமான சபைகளை எழுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னும் ஏராளமான சபைகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் இந்த சபையின் ஊழியத்தை விஸ்தாரப்படுத்துவாராக. சபையின் விசுவாசிகளை உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் திருவசனத்தை உறுதிப்படுத்துவாராக, உங்களை பயன்படுத்துவாராக. வரங்கள், வல்லமைகள், கிருபைகள் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 18வது வருஷ துவக்கத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம். திருப்பத்தூர் சபையாராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த 18வது வருஷத்தை துவக்க மகிழ்ச்சியாக இருப்பதாக. இந்த 18 வருஷத்தில் ஏராளமானதை பார்க்க உதவி செய்யும். ஜனங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி திரளான ஜனங்கள் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கட்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி எழும்பட்டும், ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படுகிறவர்கள் எழும்பட்டும். ஊழியக்காரர்கள் எழும்பட்டும், ஊழியம் எழும்பட்டும் ஆண்டவரே. வழிகள் துறக்கப்படுவதாக. பெரிய பெரிய நபர்களை, பெரிய பெரிய இடங்களில் கர்த்தர் வாசலை திறந்தருளுவீராக. இந்த ஊழியத்திற்காக நீ சொன்னதெல்லாம் நிறைவேறுவதாக. கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஊழியக்காரர் குடும்பத்தையும் ஆண்டவர் சபை மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியம் பெருகுவதாக, நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், சமாதான, சந்தோஷம், வழிநடத்தலும் நம் அனைவரோடும், இந்த ஊழியக்கார குடும்பத்தோடும், சபையோடும், இந்த ஊழியத்தோடும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சபையின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.